மக்கள் நீதி மையத்திட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்க, சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது, அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது. அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார், அதுல மக்கள் நீதி மைய லோகோலாம் கொண்டு போய் வைக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம். நான் நாத்திகவாதி அல்ல என்பதை பல முறை பல மேடையில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்றுக்கிடுங்கிறது எதை வேணா ஏற்றுக்குங்க, நான் எதை ஏற்றுப்பேங்கிறது தான் முக்கியம். குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, நான் எதுலையுமே பி டீமா இருந்தது இல்லைங்க. எந்த துறையிலையும் நான் பி டீமா இருந்ததில்லை. நான் எப்பவுமே ஏ டீம்ல தான் இருந்திருக்கேன். எனக்கு கிடைத்த வாத்தியார்கள் அப்படி சினிமா துறையிலும் சரி, எனக்கு கிடைத்த நண்பர்கள் இவர்களும் சரி, இது ஏ டீம். அப்புறம் பார்க்கலாம், அது உங்க பலத்தை பற்றி, தமிழகத்தை பற்றி தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்க ஏன் தலைநகரில் இருக்கும் ஒரு கட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? Sir, there have been a lot of discussions between AIDMK or DMK, be it the promises that they are putting forth for the upcoming elections, be it three-language policy or talking about the Arumugaswamy Commission, and several other parties as well are talking. What do you think is the most needed importance for Tamil Nadu at this moment? Be not only about three-language policy that is necessary, or about Jayalalitha's death that they are probing into. What do you think is the number one priority for Tamil Nadu as not only a citizen but also as a leader who is going to stand in the upcoming elections? See, there are quite தமிழ்லேயே சொல்லலாமா இல்லை இங்கிலீஷில் சொல்லலாம்? தமிழ்லேயே சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் பயன்படுறது. அதாவது ஆதார தேவைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் இருக்கும் பொழுது அதுதான் முதல் ப்ரையாரிட்டி. பல ஊர்களில் 8 நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்னும் நிலை எவ்வளவு கேவலமான நிலை. இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். வேலையின்மை, அதுவும் அதாவது நாம் அதை பழிபோடும் அரசியல் அல்லன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில கணக்குகள் சொல்ல வேண்டும். பொங்கலுக்கு நீங்கள் ஒரு பக்ஷீஸ் கொடுக்குறீங்க மக்களுக்கு, வேறு திருவிழாக்கள் போது கொடுக்குறீங்க, எலெக்ஷன் போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. ஆனால் இந்த கடந்த 6-7 மாதங்களாக கோவிட் நடந்த போது ஏன் அந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படவில்லை? அதுக்கு செஞ்சோங்கிறீங்க. மழை நீருக்காக இவ்வளோ ஒதுக்கப்பட்டோங்கிறாங்க. ஆனால் 2 நாள் மழையில் ஒரு தெப்பக்குளமாகி விடுகிறது சென்னை. இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய, இதெல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. முக்கியமாக வேலையின்மை, நம் தமிழகத்தை விட்டு அகன்று வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள், தொழில் வாய்ப்புகள், இவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை. இது மேனிஃபெஸ்டோ நீண்டுகிட்டே போகும், அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் முன் வைப்பதற்கு. இல்லை, அந்த தண்டனை காலம்ங்கிறத எனக்கு தூக்கு தண்டனையில் நம்பிக்கை கிடையாது என்பதற்காக ஒரு சினிமாவே எடுத்திருக்கேன். நான் கூடாது என்பது தான். பல நாடுகளில் அது ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்ம நாட்டிலும் அது வர வேண்டும். ஆனால் அப்போதான் திருந்துவாங்கங்கிறாங்க. இதில் மேலிடத்தில் திருத்தங்கள், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அரசியல்வாதிகள் எல்லோருமே நேர்மையாக நடந்து கொண்டால் மற்றவர்களும் நேர்மையாக நடந்து, ஒரு டிட்டரண்ட், உயிரை வாங்கி விடுவேன் என்று சொல்வது நல்ல சமூகத்தின் அடையாளம் அல்ல. சட்டம் இருக்க வேண்டும், ஒழுங்கு இருக்க வேண்டும். அவருக்கு இன்னும் பதில் முடியல, சொல்லிடுறேன். என்னன்னா, தண்டனையின் அளவை வெவ்வேறு காலகட்டத்தில் கூட்டியும் குறைத்தும், ஆயுள் தண்டனைங்கிறது நிஜமாவே ஆயுள் பூரா தண்டனை கிடையாது. நம்ம அதில் 14 வருஷங்களா, 14 வருஷம். அது ஒரு ராமருடைய வனவாசம் நீளம்தான் ஆயுள் தண்டனைங்கிறது.
அப்படி இருக்கும்போது அதற்கான தண்டனையை கிட்டத்தட்ட அனுபவிச்சுட்டாங்க அவங்க. சொல்றாங்க தூக்கு தண்டனை யாராக இருந்தாலுமே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வாதம். அது சட்டம் எடுக்க வேண்டிய முடிவு. அதை நான் சொல்லக்கூடாது. தாமதம் தான் பார்க்குறோம். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். சார், ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரி வரலாறு கருத்து இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு டம்மியான போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு அவருக்கு வந்து முறையான அனுமதி கொடுக்கல, தமிழ் சார்ந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு. இந்த நிலையில் அவர் வந்து தனது பதவியை 3 வருஷத்துக்கு முன்னாடியே விருப்ப கேட்டு அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இதுவரை ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தமிழகத்தில் இந்த ஒரு சூழல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க? 2வது கொஸ்டின், நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆதரவு கேட்பீங்களா? 2 கொஸ்டின். நான் எல்லா தமிழர்கள்ட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லாரிடத்திலும் கேட்கிறேன். அவர்கிட்ட கேட்காம விட்டுருவேன்னா? கட்சி ஆரம்பிச்சா கேட்கறது வேற விஷயம், ஒரு ஆதரவுன்னு கேட்கறது வந்து வேற விஷயம். கட்சி ஆரம்பிக்காத போது அப்புறம் மக்கள் நீதி மையத்திட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்க, சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது. அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்கள் மதிக்கிறோம், அந்த மாதிரி நல்ல அதிகாரிகளை மதிக்கிறோம். அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது. இது ஒரு அழைப்புன்னு எடுத்தால் அதில் ஒன்றும் வெக்கமே இல்லை. நல்லவர்களை தேடி பிடித்து அழைப்பது என்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது, பெருமைதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து கமலஹாசன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார், அதில் வந்து மக்கள் நீதி மைய லோகோலாம் கொண்டு போய் வைக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா, மைனஸாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? நான் அதாவது நீங்கள் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். அதை பற்றி கேட்காத ஆட்கள் இதை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு தான் கேள்வி. ஆமாம், மேடையில் முழங்கும் அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லியிருக்காரு. அவரை கேட்காத கேள்வியை என்னை கேட்கிறீர்கள். ஒரு கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவையே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இனி ஏழைகள் வேதனை படமாட்டார் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு படத்தில் சொல்றாரு. நாகிரெட்டியார் அதன் தயாரிப்பாளர், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படம் அல்ல அது. ஆக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம். இப்போ எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களுக்கு, கட்சியில் இருந்த நடிகர்களுக்கு தன் கட்சி சின்னத்தை பச்சை குத்தி விட்டார். அவர்கள் எங்கு சென்று கையை உயர்த்தினாலும் அது கட்சிக்கான விளம்பரமாகத்தான் மாறும். அது மாதிரிதான் இது. இப்ப கமலஹாசன், மக்கள் நீதி மையம் ரெண்டும் சினானிமஸ். எந்த மேடை கிடைத்தாலும் நான் மக்கள் பிரச்சனை பேசுவேன். அது கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது பேச்சு சுதந்திரம் சம்பந்தப்பட்டது, என் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஹலோ சார், பிரச்சாரம் தொடங்கி விட்டது. தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை. நான் எந்தெந்த இடத்திற்கெல்லாம் சென்று உங்கள் கண்ணில், உங்கள் வெளிச்சத்தில் நான் நிற்க முடிகிறதோ அங்கெல்லாம் இனி என்னுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும். ஊடகமாகவோ ஓப்பனாகவோ அது நடந்துகிட்டு இருக்கும். பிரச்சாரம் துவங்கி விட்டது. நவம்பர் மாதத்தில் என்னுடைய பயண நிகழ்ச்சி நிரலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சார், பொது வெளியில கமலஹாசன் ஒரு ஆத்திகவாதியா அறியப்படுறவர். ஆனா இப்போ வந்து மகாபாரதத்தை கோட் பண்ணி பேசுறாரு, ராமரை கோட் பண்ணி பேசுறாரு. இப்போ அரசியலுக்காக ஒரு ஆன்மீக அரசியலை கமலஹாசன் முன்னெடுக்கிறாரா தேர்தலுக்காக? நான் நாத்திகவாதி அல்ல என்பதை பல முறை பல மேடையில் சொல்லியிருக்கிறேன். ஏன் அதை மறுக்கிறேன் என்றால் அது ஆத்திகர்கள் கொடுத்த பெயர்.
ஆஸ்தி நாஸ்தி என்ற பெயர் சொல்லிலிருந்து வருகிறது. அது அந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கென்று ஒரு பெயர் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது காலகாலமாக என்னை போன்ற சிந்தனையாளர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் எல்லாம் தங்களை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாட்டிலும் ஏத்தியிஸ்ட் என்பது நாத்தியரை குறிக்கும் வார்த்தை, ராஷ்னலிஸ்ட் என்பது பகுத்தறிவாளனை குறிக்கும் வார்த்தை. நான் அப்படிப்பட்ட பகுத்தறிவாளன். உங்களுடைய பக்தியை புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுடன் நான் ஒத்து வாழ வேண்டும், ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்ற பட்சத்தில் உங்கள் பக்தியை புரிந்து கொண்டு எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் பகுத்த அறிவு. சார் 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 ஒரு நிமிஷம். எதுங்க இல்லையே, நான் நாத்திகவாதி மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்வது நீங்க பாருங்க, 6 மாசத்துக்கு இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி வெண்முரசு என்ற நாவலை என்னுடைய நண்பர் ஜெயமோகன் அவர்கள் எழுதும் போது அந்த ஆரம்புழாவில் பேசினேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எப்பவுமே இந்த பேசிக் கொண்டிருப்பேன். எனக்கு அது பற்றி தெரிந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பேன். என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அது தெரியாமல் இருப்பவன் அல்ல நான் என்பதுதான். குணாங்கிற படத்துல நான் அபிராமி பட்டரின் பாடலை பாடுபவன் தான் இல்லையா? இப்ப சொன்னா கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் நேற்று கூட நம்ம இதில் இருக்கும்போது இதை பற்றியே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நமக்கு சாதி மத பேதங்கள் கிடையாது. அனைவரும் நம் தமிழ்நாடு என்று சொல்லும்போது 7.5 கோடியில் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் ஆட்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு சாதி கிடையாது, ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அவர்களின் பாதுகாப்பும் எங்களுடைய கடமையாகிறது. சார் மக்கள் நீதி மையம் கட்சி ஒரு நிமிஷம் இந்த பல்லு இல்லாத லோக்பாலுக்கு பல்லு கட்டுவது தான். ஏன்னா அந்த சக்கரம் சுத்தம்னா பல்லு இல்லாத சக்கரம் சும்மா உரைச்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். சாணை பிடிக்கலாம், அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. பல்லு வச்சுட்டோம்னா மெஷினரி நகரும். அது பல்லு இல்லா சட்டமாக அது இருக்கக்கூடாது என்பதுதான். சார் மக்கள் regarding Manusmriti, you said it is not in practice அப்படின்னு சொன்னீங்க. Manusmriti இப்போ அது வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்துட்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்ஸில் வந்து there are content materials related to Manusmriti has been content இருக்குது, அதுலேயே அவங்க போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஸ்காலர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் they are saying that directly or indirectly this government is trying to bring back Manusmritiன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து லவ் ஜிகாத்துட்டு நான் இருக்கக்கூடாது. 4 ஸ்டேட் பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் they have brought laws against மேரேஜஸ் against எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி? நீளமான கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நான் என்னன்னா, என்னுடைய கான்ஸ்டிடியூட் மேல கை வச்சா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன அழுத்தமான பதில்? நம்ம தான் பழிபோடும் பழிவாங்கும் அரசியல் அல்ல எங்களுடைய அரசியல். ஆனால் வழிகாட்டும் அரசியல். எங்கள் கான்ஸ்டிடியூஷன் புக்கில் கை வைக்காதீங்க. எங்கள் சட்ட புத்தகங்கள் அது திருத்தி எழுதக்கூடிய புத்தகங்கள் தான், திருத்தி எழுதப்படும். அந்த மாதிரி ஸ்மிருதிகள் எல்லாம் திருத்தி எழுத முடியாது. எங்கள் சட்டம் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக திருத்தி எழுதவும் முடியும். ஆனால் அதை ஆலோசித்து ஆய்ந்து அதை செய்வார்கள். சார் மக்கள் நீதி மையம் சார் இங்க எதுங்க? நீங்க தமிழகத்தில் மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? எங்களை ஆட்சிக் கொண்டாங்க தமிழகம். நீங்க இது போன்ற நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்வதற்கு முன்னுதாரணமாக திகழும் தமிழகம். சார் மக்கள் நீதி மையம் கட்சி தேசிய கட்சியா உருவெடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இங்க சார் சார் you have மக்கள் seen நீதி மையம் கட்சி தேசிய கட்சியா உருவெடுக்கணும் ஒரு உருவெடுத்திருக்கீங்க. அதை பத்தி என்னங்க? மக்கள் நீதி மையம் கட்சி மாநில கட்சியா இல்லாம தேசிய கட்சியா உருவாகணும்னு தொண்டர்கிட்ட கடந்த 3 நாள் மீட்டிங்ல முடிவெடுத்திருக்கீங்க. முடிவெடுத்திருக்கேன். அதை என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? அதுக்காக இல்ல, நான் வல்லவனாக வேண்டும்,
நல்லவனாக வேண்டும் என்பதெல்லாம் வந்து பிளான். அதை நோக்கித்தான் நகர வேண்டும். தேசிய கட்சி ஆக வேண்டும் என்பது இன்றைய தேதியில் பேராசை போல் இருக்கலாம், ஆனால் நடக்கக்கூடிய ஒன்று. பேசியிருக்கோம். உங்கள் செவி கூறாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக பட் எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன் கேமரா பேசின விஷயத்தெல்லாம் இங்கே பேச முடியாது. Sir, Once again, last 3 questions. Sir, you have seen that you have also said that regarding be it COVID or about the welfare of the press, you have said and you have expressed about the freedom of expression and freedom of speech. You have seen there have been several cases where the press has been constrained, not only be it in this current year, but even in several years in the past as well. The freedom of speech, not even for public, but for the press, has also been contained. What is your views on this? How do you think, if, for example, if it's a central government or a state government that is oppressing the freedom of speech, how do you think you will react, and what is your opinions or views on this? We will directly oppose anything that comes in the way of freedom of speech. எது ஏங்க நீங்க வந்து பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அது இன்னொரு ஒரு ஆரம்ப பேச்சிலேயே உரையிலேயே நான் சொல்லி இருக்க வேண்டும். இல்ல ஆரம்ப உரையிலேயே சொல்லி இருக்க வேண்டும். சொல்ல விட்டுட்டேன். அதை சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க. அதாவது தமிழகத்தை சீரமைப்போம், தலை நிமிர வைப்போம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் மாறுதட்டிக் கொள்வது தனியாக செய்ய முடியக்கூடிய வேலையே அல்ல. உங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கிறது. இது உங்களுக்கு கொடுக்கப்படும் அழைப்புதல். தமிழகத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழர்கள் நலன் பேணுபவராகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் தனி பேட்டி. மைக்கில் பேசு. தேர்தலில் உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கு? ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து அதுக்கான கால அவகாசம் கிடைக்கல, நிறைய அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா, இங்கே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்தல் முக்கியமாக பார்க்கப்படுகிறது வந்து ஜாதியும் பணமும் தான். உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும்? ரெண்டாவது, தேர்தல் செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? அதற்கு நேர்மாறாக இருக்கும். எங்களுடைய வேட்பாளர் தேர்வு மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது மக்களுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள். தெரிந்தவர்கள் என்ற அதற்கான இது வந்து சினிமா மட்டுமே உதாரணம் அல்ல. அவர்கள் தங்கள் நற்பணிகளால் மக்கள் மத்தியில் நற்பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறோம். தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, ரெண்டு தேர்தலுக்கு அது அனுமதி உண்டு. Sir, thank you. Last question. அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பார்ட்டியை அவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது அது நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றுகிறது. Thank you, sir. Thank you. Sir, last question. Thank you. அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்தை மகிழ்வாக ஆக்கியதற்காக மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவருடைய சுற்றுப்பயணம் நவம்பர் 26, 27, டிசம்பர் 12, 13 நவம்பர் தலைவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். இந்த தேர்தலுக்கான முதல் சுற்றுப்பயணம் இது. தலைவரின் சுற்றுப்பயணம் இந்த மாதம் துவங்குகிறது. நவம்பர் 26, 27 திருச்சி மற்றும் மதுரைக்கு, டிசம்பர் 12, 13 கோவை மற்றும் சேலம்.